Let's welcome சிறுநீரக தடையியல் நிபுணர் டாக்டர் M.R.Paari. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் டாக்டர். யூராலஜி சம்பந்தமா நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்க ஆவலா காத்துட்டு இருக்கோம். டாக்டர், பிபிஹெச்ங்கிற ஒரு டேர்ம் வந்து இப்ப நம்ம கேள்விப்படுறோம். பிபிஹெச்னா என்ன? இது மெயினா யாருக்கு வரும்? பிபிஹெச் வந்து ஆண்களுக்கு மட்டுமே வரக்கூடிய ஒரு வியாதின்னு சொல்றதை விட அது வந்து ஒரு வயோதிக மாற்றம்னு சொல்லலாம். வயதான ஆண்களுக்கு வந்து எப்படி தலைமுடி குறையிற மாதிரியோ இல்லை தலைமுடி நிறைக்கிற மாதிரியோ தான் இந்த பிபிஹெச்ங்கிறதும். ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம சிம்பிள் லாங்குவேஜில் சொல்லணும். பட் பிபிஹெச் அப்படின்னா பினைன் ப்ராஸ்டேட்டிக் ஹைப்பர்பிளேசியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ராஸ்டேட்டுங்கிறது எல்லா ஆண்களுக்கும் பிளாடருக்கு வெளியில் இருக்கிற ஒரு கிளாண்ட். ஒரு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அந்த கிளாண்ட் வழியாக தான் நம்ம யூரின் போகிற பாதையே வந்து போகுது. அப்போது ஏஜ் இன்க்ரீஸ் ஆக ஆக என்ன ஆகும்னா அந்த கிளாண்டினுடைய சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த யூரின் வர்ற பாதையை வந்து கம்ப்ரெஸ் பண்ணும். அதனால தான் வந்து ஒரு 10 வயசுல யூரின் போன மாதிரி ஒரு 40 வயசுல போக முடியாது, 40ல் போன மாதிரி 60ல் போக முடியாது. அது ஏஜ் ஆக ஆக அதனுடைய கிளாண்டினுடைய சைஸ் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். ஸோ ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு மேலே போன பிறகு யூரின் பாஸ் பண்ணுறது, ஒவ்வொரு தடவையும் பாஸ் பண்ணிட்டு வர்றது ஒரு பெரிய ஆர்டியலாக இருக்கும், பெரிய கஷ்டமாக இருக்கும். போயிட்டு வந்தால் ரொம்ப நேரம் ஆகும் போகிறதுக்கு. சில நேரங்களில் மொத்தமாக கூட யூரின் ஃபுல்லாக எம்டி ஆகாமல் வந்து படுப்பாங்க, தூக்கம் வராது, ஏன்னா திருப்தி இருக்காது, அந்த ஏதோ இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். அகைன் தே ஹேவ் டு கோ, திரும்பவும் போய் எம்டி பண்ணோம். இதனால இரவில் வந்து தூக்கம் கெடும். ஸோ ப்ராஸ்டேட்டுங்கிறது ஆண்களுக்கு மட்டுமே வரக்கூடியது, ஒரு வயோதிகத்தின் வெளிப்பாடு தான். ஓகே ஓகே. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஏஜ் ஃபேக்டர்னால தான் பிபிஹெச் வரும்னு சொன்னீங்கல்ல. இதில் ரிஸ்க்லாம் நிறையா இருக்கா? ஏன்னா ஒரு பிபிஹெச் வந்து ஒரு டிசீஸாக நிறைய பேர் கருதுறதுனால ஐயோ பிபிஹெச் வந்தாலே ரொம்ப ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குமோன்னு பயப்படுவாங்க ஏஜ் ஆனதுக்கப்புறம். இது ரிஸ்கியா? ரிஸ்கிங்கிறத விட இது வந்து யாருக்கு வரும்னா இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படிலாம் பண்ணால் வர்றது தடுக்க முடியுமா? ஸ்ட்ராங் ஃபெமிலியல் ஜெனட்டிக் டெண்டன்சி இருக்கு. ஸோ ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டை வந்து நம்ம வந்து அதுக்குன்னு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் கிடையாது. பட் ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் வந்துட்டாலே நான் பயப்படணுமா, அதுக்கு நான் ஏதாவது பண்ணணுமா, கேன் திஸ் பி எனிதிங், வேற ஏதாவது பிரச்சனையில் கொண்டே விட்டுருமான்னா டெஃபினட்டாக கன்சல்ட் பண்ணி அந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் வந்து வெறும் ஏஜ் ரிலேட்டட் என்லார்ஜ்மெண்ட் தானா இல்லை எதுவும் கேன்சரஸாக இருக்குமான்றத டாக்டர் மூலமாக ஒரு யூராலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிங்கன்னா எக்ஸாமினேஷன் மற்றும் சில டெஸ்ட்டுகள் மூலமாக வெறும் ஏஜ் ரிலேட்டட் என்லார்ஜ்மெண்ட்டா இல்லை கேன்சரஸான்றதை அவங்க உங்களுக்கு கண்டுபிடிச்சி சொல்லிடுவாங்க. இது வை இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இதை ஏன் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணோம்னா, நம்ம முதலே சொன்ன மாதிரி அந்த பிபிஹெச்னு சொல்கிற அந்த நான் கேன்சரஸ் என்லார்ஜ்மெண்ட்டும் அந்த கேன்சர் ப்ராஸ்டேட்னு சொல்கிற கேன்சரஸ் என்லார்ஜ்மெண்ட்டும் சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று தான். ஸோ உங்களுக்கு தெரியாது இது வந்து வெறும் பினைன் என்லார்ஜ்மெண்ட்டா இல்லை கேன்சரஸாங்கிறது அன்லஸ் யூ கோ டேக் அ கன்சல்ட் உங்களுக்கு அது புரிய வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால வந்து அதை அலட்சியமாக எடுக்காமல் அதை போய் அதை என்னன்றதை எவாலுவேட் பண்ணி அதோடைய டயக்னோசிஸை தெரிஞ்சிக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட். ஸோ டாக்டர், ப்ராஸ்டேட் கேன்சர் பற்றி பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் இருக்குல்ல, இதை வந்து ரெடியூஸ் பண்ண முடியுமா? இல்லை ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்தாலே இந்த இஷ்யூ வந்துட்டு தான்ப்பா இருக்கும், இதை வந்து ரெடியூஸ் பண்ண முடியாது, ப்ரிவென்ட் பண்ண முடியாதுன்னு இருக்கா? இது ப்ராஸ்டேட் வந்து நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஹெல்த் செக்அப் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது என்லார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு பேஷண்ட் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வருவாங்க. சரி என்ன சார் பண்ணுறது, எனக்கு ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்னு வந்துருச்சு அப்படின்னு. பட் ஜென்ரலாக அவங்க எல்லாருக்குமே வந்து என்லார்ஜ்மெண்ட்னு ரிப்போர்ட் பண்ணிட்டாங்கிறதுக்காக வி இமீடியட்லி டோன்ட் ஸ்டார்ட் தம் ஆன் மெடிசன்ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு அறிவுரை எல்லாம் சொல்கிறது இல்லை. இதனால உங்களுக்கு பிற்பாடு தொந்தரவு வரலாம், இதை மனசில் வைங்க. பிற்பாடு உங்களுக்கு தொந்தரவு வந்து யூரின் போகிறதுல சிரமங்கள் இருந்து அந்த நேரத்தில் நீங்கள் அதை வந்து உங்களுடைய லைஃப்பை பாதிக்கிற மாதிரி இருக்குன்னு பட்சத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா அப்போ அதுக்கான வைத்தியங்களை பண்ணலான்னு. ஸோ இதை வந்து ஒரு நம்ம ஆன்டிசிபேட் பண்ணி ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை. ஸோ இது ஏஜிங்கோடைய பேட்டர்ன்னு சொல்லிட்டதுனால கேன் யூ ப்ரிவென்ட் ஏஜிங் கிடையாது. எல்லாரும் பிறந்தா வளர போகிறோம், வளர்ந்தா வயசாகத்தான் போகுது. அதே மாதிரி கேன் யூ ப்ரிவென்ட் எனிதிங் எல்ஸ் தட் கெட்ஸ் ஓல்டர் இன் லைஃப்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெசல் வால் கால்சிஃபிகேஷனோ இல்லை ஒரு ஹார்ட் ப்ராப்ளமோ இல்லை ஒரு டயபெட்டிஸோ இல்லை பிளட் ப்ரெஷரோ, இதெல்லாம் வந்து ஏஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது இதனுடைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கும்போது அதை நம்ம அன்டூ பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒன் பார்ட் நான் சொன்னது வந்து இப்போ ஒரு பிளட் ப்ரெஷர், ஹார்ட் டிசீசஸ்லாம் வந்து யூ கேன் மேக் சம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் டு அவாய்ட் இட்.
அவாய்டிங் ஆல்கஹால், அவாய்டிங் ஸ்மோக்கிங், ரெகுலர் எக்ஸசைசஸ், ஹெல்தி டயட், அந்த மாதிரிலாம். ப்ராஸ்டேட்டுக்கு அந்த மாதிரி சிக்னிஃபிகண்டாக அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டர் கிடையாது. இன்னதை பண்ணால் உங்களுக்கு வராது, ஸோ யூ கேன் ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப்னு சொல்கிற மாதிரி ப்ராஸ்டேட்டுக்கு அந்த மாதிரி வந்து ஒரு சிங்குலர் ஃபேக்டர் கிடையாது. ஸோ அதனால் வந்து ப்ராஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் யூ ஃபேஸ் இட் ஆஸ் இட் கம்ஸ், அந்த மாதிரி. டாக்டர், ப்ராஸ்டேட் கேன்சருக்கும் பிபிஹெச்க்கும் ஒரே விதமான சிம்டம்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பட் நம்ம அதை எப்படி டிஃபர் பண்ணலாம் டாக்டர்? எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அது உங்களால் கண்டுபிடிக்க முடியாதுங்கிறதுனால தான் நான் டாக்டர்கிட்டே போக சொல்கிறேன். ஏன்னா அதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ தலைவலினா தலைவலி, ஜுரம்னு போவீங்களே ஒழிய அந்த ஜுரம் எந்த இன்ஃபெக்ஷனால வந்து டாக்டர் தானே கண்டுபிடிப்பார். அந்த மாதிரி தான் இதுவும். நீங்க போறது வந்து யூரின் போறதுல கஷ்டம் இருக்குன்னு போவீங்க, ஆர் நைட் எந்திரிக்கிறேன்னு போவீங்க, இல்ல யூரின்ல பிளட் போகுதுன்னு கூட சில பேர் வருவாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் இஸ் எக்ஸாமினேஷன். உங்க ப்ராஸ்டேட்டை வந்து எக்ஸாமின் பண்றதன் மூலமாக அவங்களால ஒரு ரஃப் ஐடியாவுக்கு வர முடியும். அப்புறம் பிஎஸ்ஏன்னு சொல்லப்படக்கூடிய ஸ்பெசிஃபிக் பிளட் டெஸ்ட் ஒன்று இருக்கு. இட்ஸ் டியூமர் மார்க்கர், ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன். அது இன்க்ரீஸ் ஆகுதான்னு செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் சஸ்பீஷியஸாக இருந்தால் இன்னும் ஹையர் ஸ்கேன்ஸ் எல்லாம் இருக்குது. பெட் ஸ்கேன் போன்ற ஹையர் ஸ்கேன்ஸ்லாம் கூட டாக்டர் வந்து கேட்கலாம். அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து பயாப்சிக்கான நீட் இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு பேஷண்ட், ஒரு காமன் மேன் பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, போய் ஒரு மெடிக்கல் கன்சல்ட் பண்ணணுங்கிறது தான் நம்ம இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிற விஷயம். டாக்டர், இப்போ பிபிஹெச் இருந்தாலே ப்ராஸ்டேட் கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா? டெவலப்மெண்டலி செல் டைப் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு பினைன் என்லார்ஜ்மெண்ட் வந்து கேன்சரஸாக மாறுதுன்னு நினைக்க வேண்டாம். தே டூ டெவலப் இண்டிபெண்டன்ட்லி. மெஜாரிட்டி பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேன்சர் வரும்போதே வந்து கேன்சருங்கிற டயக்னோசிஸ், வரும்போதே பிபிஹெச்ங்கிற டயக்னோசிஸ் இருக்கும். வெரி ரேர் தான் விசி பிபிஹெச்னு டயக்னோஸ் பண்ணி அவங்க மெடிசன்ஸில் இருக்கும்போது பிற்பாடு அது கேன்சரஸாக மாறுறதா நாங்கள் பார்க்குறது வந்து இட்ஸ் ஒன்லி ரேர். 2 or வந்து ரெண்டும் ஒரே சிம்டம்ஸாக இருந்தாலும் independent entities. They come as separate branches of the same tree மாதிரி. ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் வந்து ப்ராஸ்டேட் கேன்சர் அண்ட் பிபிஹெச் பற்றி நிறைய டீட்டெயில்டாக அட்ரஸ் பண்ணீங்க. ஸோ இப்போ இது வந்து பேஷண்ட்ஸ்க்கு இருக்குன்னா எந்த ஸ்டேஜஸில் உங்ககிட்ட வந்து காமிச்சா பெட்டர் டாக்டர்? அதான் சொல்கிறோம், நம்ம ஹெல்த் செக்அப்பில் வரும்போது சொல்லுவாங்க இல்லையா, அப்போ நாமளே ரீஅஷ்யூர் பண்ணிட்டு இந்த வார்த்தையை தான் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்னா, இப்போதைக்கு உங்களுக்கு ஒன்றும் வேண்டியதில்லை, நீங்கள் போங்க, யூ கண்டினியூ டு லீட் யுவர் நார்மல் லைஃப், ஆப்வியஸ்லி ஹெல்தி லைஃப் வித் மிக்ஸ் ஆஃப் டயட், எக்ஸசைஸ் எல்லாம் ஜென்ரல் வெல்பீயிங்க்கு சொல்கிறத சொல்லி அனுப்பிட்டு தொந்தரவுன்னு வரும் பட்சத்துல நீங்க வந்து பாருங்க. தொந்தரவு தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம சொன்ன மாதிரி ஸ்லோ பாசிங் யூரின் ஸ்லோலி, அதுதான் மெயின். அன்னோயிங்காவே யூரின் வருதா? அன்னோயிங்கா வர்றதுங்கிறதுலாம் வந்து எக்ஸ்ட்ரீம். ஜென்ரலி பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாஷ்ரூம் போனா குவிக்கா வரமாட்டாங்க. ஒரு வீட்டுல வந்து ஒரு 2 பேர் ஒரு வாஷ்ரூமை ஷேர் பண்றாங்க அப்படின்னா ஒரு பெரிய போட்டியே இருக்கும். ஏன்னா ஒரு போனாருன்னா வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. the wives typically complain that ரொம்ப நேரம் ஆகுது. அப்புறம் வருவாங்க, திரும்ப போவாங்க. ஏன்னா பிகாஸ் இன்கம்ப்ளீட்டா எம்டி பண்றதுனால திரும்ப போவாங்க. அப்புறம் ஸ்ட்ரெயின் பண்ணி போவாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு தடவை யூரின் பாஸ் பண்ணிட்டு வர்றதே ஒரு பெரிய பிராணம் போற மாதிரி இருக்கும். எக்ஸாஸ்டட் ஃபீல் ஆஃப்டர் பாசிங் யூரின். இந்த இன்கம்ப்ளீட்டா வந்து ரெசிடியூ வச்சு பாஸ் பண்றதுனால என்ன ஆயிடும்னா, they visit the loo very frequently. போவாங்க வருவாங்க, நைட்ல அடிக்கடி எந்திரிப்பாங்க. இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து இருக்கும். இப்போ ஒரு பேட்டர்ன் சேஞ்சுங்கிறது, இப்போ யூரினேஷன் வந்து நம்மளுடைய வந்து பேசிக்கலி சம்திங் லைக் ஈட்டிங், வாக்கிங் மாதிரி தானே. அதுவும் நம்ம எவ்ரிடே பண்ற ஆக்டிவிட்டி ஃபார் ஓவர் இயர்ஸ். ஸோ அதில் ஒரு பேட்டர்ன் சேஞ்ச் யூ வில் பி ஏபிள் டு அப்ரிஷியேட். உங்களுக்கே தெரியும்னா, அது முன்னாடி மாதிரி இல்லையே, ஐம் டேக்கிங் அ லாங்கர் டைம், போனால் எனக்கு ஒரு இது இல்லை, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைங்கிறது தெரியும். அந்த மாதிரி தெரியும் பட்சத்தில் உடனே வந்துட்டா அதுக்கான மெடிகேஷன்ஸ் ஆரம்பிச்சு யூ கேன் ட்ரை டு அரெஸ்ட் த சிச்சுவேஷன் அண்ட் நாட் சர்ஜரி போகிற அளவுக்கு அதை கொண்டு போகாமல் மருந்துகள் மூலமாக அதை கண்ட்ரோலில் வைக்க முடியும். ஓகே டாக்டர், நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் வந்து அந்த இஷ்யூ வந்து ஏஜ் ஃபேக்டர்னால அது காமன், அது வந்து எதுவும் நிறுத்தலாம் முடியாது, ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறமா அது வந்து நிறைய பேருக்கு வரும்னு சொன்னீங்க. ப்ராஸ்டேட் கேன்சர் வந்து கியூரபிளா? டெஃபினெட்லி கியூரபிள். ஏர்லி டயக்னோசிஸ் எல்லா கேன்சருக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி தான். இன்னைக்கு வந்து மெலிக்னன்சி ஆர் கேன்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்ஜரி ஆகட்டும், ரேடியேஷன் ஆகட்டும், கீமோதெரப்பி ஆகட்டும், எல்லாமே வந்து ஓவர் த லாஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸில் வந்து ஹஸ் க்ரோன் லீப்ஸ் அண்ட் பவுன்ஸ். இன்னைக்கு வந்து கியூர் பண்ண முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. ஏர்லி டயக்னோசிஸ் ஆஃபர்ஸ் யூ த பெஸ்ட் சான்ஸ் ஃபார் கியூர். ஓகே. ஸோ அதே மாதிரியே இப்போ பிபிஹெச்க்கு என்ன மாதிரியான அட்வான்ஸ்மெண்ட்லாம் வந்திருக்கு ஸ்க்ரீனிங்கில், டயக்னோஸ் பண்ணுறதுல? பிபிஹெச்சுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்க்ரீனிங் டயக்னோசிஸ்லாம் வந்து ஹேஸ் ரிமைன் த சேம். அதாவது கோர் இஷ்யூ பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஒரு அல்ட்ராசவுண்டுன்னு ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணுவோம், ஸ்கேன்னு சொல்லுவாங்க காமன் லாங்குவேஜில். அந்த அல்ட்ராசவுண்டின் மூலமாக ப்ராஸ்டேட் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது, எவ்வளோ யூரின் தங்குது, இந்த ப்ராஸ்டேட் வந்து எதுவும் பிளாடருக்குள்ளார வளருதா,
இஸ் இட் அ லார்ஜ் ப்ராஸ்டேட், இதனோட சைஸ் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது அல்ட்ராசவுண்ட். அப்புறம் யூரோஃப்ளோன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கலி வந்து ப்ராப்ளம் ஓரியன்ட் டெஸ்ட் ஒன்று இருக்குது. ஒரு சின்ன ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் WC மாதிரி இருக்கும், அதில் வந்து ஒரு சென்சார் இருக்கும். அதில் போய் யூரின் பாஸ் பண்ணும்போது என்ன ஸ்பீடில் என்ன ஃபோர்ஸில் யூரின் பாஸ் பண்ணுறீங்கன்ற ஒரு கிராஃப் ஒன்று ரெப்ரசென்ட் ஆகும். அதை பார்க்கும்போது we will understand. யூரின் போகிறத நாங்கள் நின்று பார்க்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் வந்து when you do a graph, we will be able to interpret as to எப்படி இருக்குது, ஃப்ளோ நல்லா இருக்கா இல்லையான்றது அது மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். இதை பேஸ் பண்ணி we can start ட்ரீட்மெண்ட், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். அப்புறம் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளாஸ்மா கைனடிக் எனர்ஜி, லேசர்லாம் வந்து ஹவ் டேக்கன் ஓவர் prostate surgery. பெரும்பாலும் TURPன்னு சொல்கிற அந்த கன்வென்ஷனல் prostate surgery done in a very few places. Majority places have shifted to plasma kinetic bipolar energy or laser. இந்த லேசர்லாம் வந்து அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா blood loss கம்மி, recovery early, return to work early, அந்த மாதிரி லைக் எல்லா சர்ஜரிஸ்லையும் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கிற மாதிரி இதுலேயும் இருக்குது. டாக்டர், அதே மாதிரி இப்போ BPHக்கு சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமா சைடு எஃபெக்ட்ஸ்க்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா? ஆஸ் வித் எனி சர்ஜரிங்க, ப்ளீடிங், இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வந்து காமனஸ்ட் ப்ராப்ளம்ஸ் ஆஸ் ஃபார் எனி சர்ஜரி. ஒரு சர்ஜரின்னு பண்ணால் ஒரு ரத்த இழப்பு சப்போஸ் நம்ம எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாக போகலாம். அதான் தட் செட் வந்து இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குங்கிறதுனால இதையெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் இதையெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் எவால்வ் ஆனது தான் அந்த அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ் லைக் லேசர்லாம். அதெல்லாம் பண்ண ஆரம்பித்த பிறகு ப்ளீடிங் எல்லாம் வந்து கம்மி. ஸ்டில் ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வில் பி தேர், பட் அதை வந்து அப்ராப்ரியேட் ஆன்டிபயோட்டிக் கவர் டியூரிங் சர்ஜரி கொடுப்போம். அப்புறம் ஆஃப்டர் ஆப்ரேஷன் வீட்டுக்கு அனுப்பும் போதும் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்போம். ஸோ அதன் மூலமாக வந்து அதை பெருமளவில் குறைச்சிடுறோம். சர்ஜரி பண்ணால் திருப்பி வரதுக்கான சான்சஸ் கம்மி. அது வந்து டிபெண்ட்ஸ். இது நான் எல்லாருமே ரொம்ப நல்ல கொஸ்டின். ஏன்னா நிறைய பேர் பண்ணுற ஏஜில் கேட்பாங்க, சரி திரும்ப வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ப்ராஸ்டேட்டுங்கிறத நீங்கள் ஒரு ஆப்பிளோட ஈக்குவேட் பண்ணுங்க. ஆப்பிள் அந்த சென்டரில் வர்ற காம்பு தான் நீங்கள் யூரின் போகிற பாதை. நம்ம இந்த ப்ராஸ்டேட் சர்ஜரி, பினைன் ப்ராஸ்டேட் சர்ஜரியில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, யூ பேசிக்கலி என்டர் தட் காம்பு விச் இஸ் பேசிக்கலி யுவர் யூரின் பாத் அண்ட் ரிமூவ் த பல்ப் லீவிங் த அவுட்டர் ஷெல் இன்டாக்ட். அந்த ஆப்பிள்னோட வெளித்தோல் இருக்குது, ஆனால் உள்ளே இருக்கிற பல்ப்பை மட்டும் ரிமூவ் பண்ணிடுறீங்க. ஏன்னா அந்த பல்ப்பு தானே அந்த காம்பை பிஞ்ச் பண்ணுது. ஸோ யூஆர் ஃப்ரீயிங் தட் ஆப்பிளோடைய ஸ்டெம்மை ஃப்ரீ பண்ணிடுறீங்க. ஸோ யூரின் நல்லா ஃப்ரீயாக வந்துடுது. இது எப்போ திரும்ப வரலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னா, ரெண்டு விஷயங்களில் வரலாம். ஒன்று வந்து சில சமயங்களில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சொன்ன மாதிரி ஃபெமிலியல் ப்ராஸ்டேட் அப்பாவுக்கு இருந்து பையனுக்கு இருக்கும்போது சில நேரங்களில் வந்து ப்ராஸ்டேட் ஆப்ரேஷன் வந்து ரொம்பவும் சீக்கிரமே பண்ண வேண்டி வந்துடலாம். அதாவது அரௌண்ட் 50 years ஆஃப் ஏஜ் ஆர் 55 years ஆஃப் ஏஜ். ஏன்னா ஃப்ளோ ஸோ பேட் ஆர் பிளாக்ட் ஒன் ஃபைன் டே யூரினே போல. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம மெடிசன் மூலமாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு கோ ஃபார் அ சர்ஜரி. அப்படி பண்ணுறவங்க என்னன்னா, சம்டைம்ஸ் தே மே அவுட்லிவ் த சர்ஜரி. அவங்களுக்கே ஒரு 75 வயசு 80 வயசு ஆகும்போது, 50 வயசில் பண்ணிக்கிட்டவங்களுக்கு 75 80 ஆகும்போது there is a chance that they may end up needing operation. But majority prostate surgery பண்ணுற பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா all 65, 70, 75, 80 அந்த ஏஜில் வந்து ஜென்ரலி இட் இஸ் குட் ஃபார் தேர் லைஃப் டைம். அவங்க வாழ்நாளில் அவங்களுக்கு ப்ராப்ளம் வராது. ஓகே ஓகே சார். இப்போ நீங்கள் சொன்ன சர்ஜரிஸ்லாம் போஸ்ட் சர்ஜரி ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து உங்களோட நார்மல் லைஃபுக்கு வந்து திரும்ப வரணும் அப்படின்னா எவ்வளோ நாள் எடுத்துக்கும் டாக்டர்? ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி எவால்வ்டு ப்ரோட்டோகால். ஒரு 3 வாரம் வரைக்கும் ஆப்ரேஷன் ஆகி 3 வாரம் வரைக்கும் வந்து ஸ்டெனுவஸ் ஆக்டிவிட்டி எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம். அதாவது அவாய்ட் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல், இந்த ஃபாஸ்ட் பிரிஸ்க் வாக்கிங். சி யூஆர் அலவுட் டு டூ யுவர் ஓன் ஆக்டிவிட்டிஸ். வீட்டுக்கு போகலாம், உங்களுடைய வேலைகள் நீங்கள் பார்த்துக்கலாம், அன்றாட விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம். பட் ஒரு வெளியில் ஒரு வாக்கிங் ஷோ போட்டு பிரிஸ்காக வாக்கிங் போகிறது ஆர் ஒரு சைக்கிளிங் பண்ணுறது. நீங்கள் ஆல் ஜென்ரேஷன்ஸ் டூ சைக்கிளிங் பண்ணுறது, இந்த மாதிரியான வந்து ஒரு ஸ்ட்ரெனுவஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி யூ ஸ்டே அவே ஃபார் 3 weeksன்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து அந்த 3 வாரம் இப்போ மற்ற சர்ஜரி மாதிரி நம்ம வந்து ப்ராஸ்டேட் ஆப்ரேஷன் லேசரில் பண்ணுற பிறகு ஒரு தையல் போடுறதோ இல்லை ஒரு ட்ரெஸ்ஸிங் போடுறதோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆப்ரேஷன் பண்ணுவோம், கத்தீட்டர் வச்சுருப்போம், அந்த கத்தீட்டர் 48 hours எடுத்துருவோம், அனுப்பிடுவோம். ஸோ தெர் இஸ் அ ரா ஏரியா இன்சைட் விச் இஸ் ஹீலிங் ஸ்லோலி. அந்த ஹீலிங் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 3 weeks ஆகும். அந்த 3 weeks வரைக்கும் யூ ஷுட் ட்ரீட் யுவர் பாடி ஜென்ட்லி. அதிகப்படியான ஸ்ட்ரெனுவஸ் வேலைகள் செய்யாமல் இருக்கணும். இதை தாண்டி போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர்னு ஒன்றும் பெருசாக கிடையாது. ட்ரீட் யுவர் பாடி ஜென்ட்லி ஃபார் அபவுட் 3 weeks ஃப்ரம் சார். ஸோ டாக்டர், பெனைன் ப்ராஸ்டாட்டிக் ஹைப்பர்ப்ளேஷியா பற்றி நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க. OAB இது வந்து ரொம்ப காமனாக நாங்கள் கேள்விப்படுறோம். ஓவர் ஆக்டிவ் பிளாடர் வந்து ஓவரா ஆக்டிவாக இருக்கிறது தான் OABன்னு நினைக்கிறேன். ஸோ OABக்கும் BPHக்கும் சிமிலாரிட்டிஸ்லாம் இருக்கா? இண்டிபெண்டே சொல்லலாம். BPH இருக்கிறவங்களுக்கு ஓவர் ஆக்டிவ் பிளாடர் இருக்கலாம்.
ஆனால் ஓவர் ஆக்டிவ் பிளாடர் இருக்கிறவங்க எல்லாருக்கும் பிபிஹெச் இருக்குன்னு கிடையாது. யூ அண்டர்ஸ்டாண்ட் ஐம் சேயிங்? ரெண்டுக்கும் வந்து ஒரு அதுதான் லிங்கே. பிபிஹெச் இருக்கிறவங்களுக்கு ஓவர் ஆக்டிவ் பிளாடர் சிம்டம்ஸ் இருக்கலாம். ஆனால் ஓவர் ஆக்டிவ் பிளாடர் சிம்டம்ஸ் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பிபிஹெச் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. காரணம்னா ஓவர் ஆக்டிவ் பிளாடர் வந்துட்டு இன்ஃபேக்ட் சொல்ல போனால் மோர் ப்ரொனவுன்ஸ்ட் இன் விமன் ஹூ டோன்ட் ஹேவ் ப்ராஸ்டேட். பெண்களுக்கு தான் ஜாஸ்தியா இருக்கும். காமனாக சொல்லணும்னா 3 சிம்டம் தான் சொல்லுவோம். கார்டினல் சிம்டம் ஓவர் ஆக்டிவ் பிளாடர் ஒருத்தருக்கு டயக்னோஸ் பண்ணால் ஃப்ரீக்வன்சி, அர்ஜென்சி, நாக்சூரியா அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரீக்வன்சினா அடிக்கடி யூரின் போகிறது, உங்களுக்கே தெரியும் அந்த பேட்டர்ன். ஒர்க் பிளேஸுக்கு போகிறோம் 4 தடவை 5 தடவை போகிறோம் அப்படின்னா அது ஒரு 10 தடவை 15 தடவை. எனக்கே எம்பாரசிங்காக இருக்குது ஆஃபீஸில். எவ்ரி டைம் ஐ கம் பேக் டு மை சீட்டு ½ அன் ஹவர்லேயே எழுந்திரிச்சு எங்கடா இப்போ தானே போயிட்டு வந்தேன் அப்படின்னு எல்லாரும் சுற்றி இருக்கவங்க கேட்குற மாதிரி இருக்குன்னு. இன்னொன்று அர்ஜென்சி. அந்த அர்ஜென்சி வந்து ஒரு ஓவர் ஆக்டிவ்ங்கிறத விட ஒரு மாதிரி ஒரு ப்ரொனவுன்ஸ்டு ஓவர் ஆக்டிவிட்டி, ஒரு பவர்ஃபுல் பிளாடர் கண்ட்ராக்ஷனில் ஒரு அர்ஜென்சி ஒன்று வந்துடும். அந்த அர்ஜென்சி எப்படி வரும்னா ஒரு ஃபர்ஸ்ட் ட்ராப் ஆஃப் யூரின் வந்து வெளியில் வரும்போது தான் தெரியுன்ற மாதிரி. அதுவும் வந்து ஒரு ஓவர்வெல்மிங் அந்த பிளாடர் கண்ட்ராக்ஷனால ஏற்படுறது. 3வது வந்து இந்த பேட்டர்ன் அப்படியே நைட்டுக்கு கண்டினியூ ஆச்சுன்னா அதான் வந்து நாக்சூரியான்னு சொல்கிறது, நைட் டைமில் யூரின் போகிறது. பட் காமனாக நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் ஆக்டிவ் பிளாடருங்கிறது பெரும்பாலும் இந்த ஃப்ரீக்வன்சி அர்ஜென்சி சொல்கிறவங்க வந்து எல்லாம் பகலில் வேலை செய்கிற நேரம் அப்போ தான் இருக்குமே ஒழிய நைட் நேரத்தில் இருக்காது. நைட் நிம்மதியாக தூங்குறாங்க. So the reason is it is because your mind is calm. So overactive bladder is also வந்து ஒரு லைஃப் ஸ்டைலோடைய ப்ராப்ளம். இந்த ஓவராக்டிவ் பிளாடரை வந்து ரொம்ப காமனாக யாருக்கு பார்க்குறோம் அப்படின்னா ஒன் இஸ் ஒரு 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 ஒர்க்கிங் பிளான் வித் அ டார்கெட். இந்த நாளுக்கு இதை முடிச்சாகணும், அதுக்கு முடிச்சாகணும். டிப்பிக்கலி இப்போது சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் ஆல் டைம் பவுண்டு ஜாப். இந்த நாளுக்குள்ளார அந்த ப்ராஜெக்டை முடிக்கணும்னா தே நீட் டு ஒர்க் சே சம்டைம்ஸ் 18 hours a day, 20 hours a day. இதெல்லாம் வந்து ஒரு கிரியேட்ஸ் ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ் பிரஷர்னால கூட பிளாடர் ஓவர் ஆக்டிவ் ஆகும். வெரி மச் அதுதான் முக்கிய ரீசனே. ஸோ பெத்தலாஜிக்கல் ரீசன்ஸ் வியாதியினால ஓவர் ஆக்டிவ் பிளாடர் சிம்டம் வர்றதுங்கிறது குறைஞ்சிருச்சு. மெஜாரிட்டி பேருக்கு நீங்கள் வந்து ஓவர் ஆக்டிவ் பிளாடர் சிம்டம் இருக்கவங்களை கூப்பிட்டு ஒரு யூரின் டெஸ்ட் பண்ணுறோம், ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறோம், ஒரு சிடி ஸ்கேன் எடுக்கிறோம், எல்லாம் எவ்ரிதிங் வில் கம் பேக் அஸ் நார்மல். ஆனால் எல்லாமே நார்மலாக இருக்குது, ஆனால் எனக்கு ஏன் டாக்டர் எனக்கு பிரச்சனை இருக்குன்றது தான் அவங்களுடைய ஆச்சரியமாக இருக்கும். தட் இஸ் வேர் வி சஜஸ்ட் லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்டு, கொஞ்சம் டயட்ரி சேஞ்சஸ்ஸு, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறது அதில் தான். இது முக்கியமாக இதில் சம்டைம்ஸ் ரியலைஸ் பண்ணுறது என்னென்னா அந்த கண்ட்ராக்ஷன் பிளாடர் கண்ட்ராக்ஷன் வந்து நம்மளையும் அறியாமல் நடக்குதுன்னு அர்த்தம். பேசிக்கலி லேட்டன்சி. இப்போ பிளாடர் ஃபுல் ஆகுது அப்படின்னா பிளாடர் ஃபுல்லான பிறகு என்ன பண்ணும், பிரெயினுக்கு வந்து நான் ஃபுல் ஆகிட்டேன்னு ஒரு சிக்னல் அனுப்பும். பிரெயின் அங்கேருந்து அதை ப்ராசஸ் பண்ணிட்டு நம்ம பாத்ரூமுக்கு போன பிறகு அது என்ன பண்ணும், ஸ்பைனல் கார்டுக்கு வந்து சிக்னல் அனுப்பும். நான் ரெடி வந்துட்டேன், வர வேண்டிய இடத்துக்கு, அவரை போக சொல்லுன்ற மாதிரி இட் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ட் த சிக்னல். ஸ்பைனல் கார்டு வந்து பிளாடருக்கு வந்து அந்த ஸ்டிமுலஸை கொடுக்கும், பிளாடர் யூரின் பாஸ் பண்ணும். நம்ம ஒரு தடவை யூரின் பாஸ் பண்ண முன்னாடி இது நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எலக்ட்ரிக்கல் கான்ஃபிகரேஷன் கோஸ் ஆன் இன் அவர் பாடி ஆல் த டைம், எவ்ரி சிங்கிள் டைம் வி பாஸ் யூரின். இமேஜின் த ஹோல் திங் இஸ் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மோட்ல போட்டு உங்க பிரெயின் இதுலேருந்து வெளியே தூக்கிட்டா என்ன ஆகும்? ஐயோ. ஸோ யுவர் பிரெயின் இஸ் நாட் பீங் அலவுட் டு ப்ராசஸ். அதுக்கு வந்து நம்ம ப்ராசஸ் பண்ற நேரத்தை கொடுக்க மாட்டேங்குது. கொடுக்காம நேராக வந்து ஸ்பைனல் கார்டும் பிளாடருமே பேசி கண்ட்ராக்ஷன் கொடுத்துக்கிறாங்க. கீப்பிங் யுவர் மைண்ட் அவுட் ஆஃப் த லூப் அப்படின்னா அப்பதான் இது நடக்கிறது. சில சமயம் இருக்கிற இடத்துலயே போயிடுறது, அந்த மாதிரியான ஏர்ஜ் எல்லாம் நடக்கும்போது இதுதான் முக்கிய ரீசன். இதுல வந்து ஸ்ட்ரெஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன இந்த காமன் இஷ்யூஸ் இருக்குல்ல டாக்டர், அவங்களுக்கும் சரி இல்லை நார்மலாக இருக்கக்கூடிய ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணுறவங்களும் சரி, காமனாக எவ்வளோ வாட்டர் இன்டேக் எடுத்துக்கணும் டாக்டர் ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு வாட்டர் இன்டேக்ங்கிறது ஸ்டாண்டர்டாக வந்து 10 glasses ஆஃப் வாட்டர் 250 ml per glass, 10 into 250 2.5 liters வந்துடும். இது வந்து நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி. குளிர்காலம் ஏசியை போட்டிருக்கீங்க, வீட்டிலேயே உட்காந்துருக்கீங்க அப்படின்னா அன்னைக்கு ரிக்குவயர்மெண்ட்டு கம்மியாக இருக்கும். ஸோ நார்மலாக வந்து எப்படின்னா இதை வால்யூமாக அணுகிறத விட நீங்கள் யூரின் போகும்போது வந்து அந்த கலர் வந்து அந்த எல்லோ டிஞ்சை நீங்கள் பார்க்கக்கூடாது. WCல வரக்கூடாது. இட் ஹஸ் டு பி ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு பேல் எல்லோ ஒரு ஆம்பர் எல்லோன்னு சொல்லுவோம், அந்த வைக்கோல் மாதிரி ஸ்ட்ரா எல்லோ, அந்த கலர் இருக்கலாம். போகும்போது ஒரு சூடு தெரியக்கூடாது, ஒரு உறுத்தல் இருக்கக்கூடாது, அது போறதே தெரியக்கூடாது. அந்த மாதிரி இருந்தா யுவர் ஹைட்ரேஷன் இஸ் சஃபிஷியன்ட் தான். ஸோ கலர் அண்ட் ஃபீலிங்கை வச்சு யூ கேன் டிசைட் வெதர் யூ ஆர் அடிக்வேட் ஆன் வாட்டர் ஆர் நாட். நான் சொல்றது புரியுதா? ஸோ வால்யூம் பேஸ்டா போக வேண்டிய அவசியம் கிடையாது. வால்யூம் இஸ் ஓகே, 2.5 liters per day இஸ் ஓகே, பட் திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம ரேண்டம் அட்வைஸ் கேட்கும்போது எனக்கு யூரின் ப்ராப்ளம் இருக்குன்னு ஒருத்தர் சொன்னாலே முதல்ல நமக்கு வர்ற ஃப்ரீ அட்வைஸ் வந்து நிறைய தண்ணி குடிப்பா சரியாயிடும்.
ஸோ அதை வந்து ரேண்டமாக எல்லா யூரின் பிரச்சனைக்கும் சொல்லுவாங்க, கல்லுனாலும் சொல்லுவாங்க, யூரினரி இன்ஃபெக்ஷனாலும் சொல்லுவாங்க, ஓவர் ஆக்டிவ் பிளாடர்னு சொல்லுவாங்க, நிறைய தண்ணி குடிச்சா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து இட்ஸ் a பிக் மித். அதே மாதிரி இப்போ ஓவர் ஆக்டிவ் பிளாடர் இருக்கிற மக்களுக்குலாம் வந்து சோஷியல் லைஃப் வந்து ஒரு பெரிய ப்ரெஷராக ஆகுது. அவங்களால ஒரு நார்மல்சியில் இருக்க முடியல, ஒரு நார்மல் லைஃப் வந்து வாழ முடியல, எப்போதுமே ஒரு ஹெசிடேஷன் இருக்குது. இது வந்து அவங்களோட மைண்டை சைக்கலாஜிக்கலாக எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுது? இட்ஸ் வெரி எம்பாரசிங். அதாவது முக்கியமான விஷயமே அதுதான். இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, ஓவர் ஆக்டிவ் பிளாடரோட இருந்தா என்னன்னு. இருந்தால் ஒன்றும் இல்லை, இருக்கலாமே, எப்படி வேணாலும் இருக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை, யூரின் தானே போனால் போயிட்டு போகுது அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க அந்த மைண்ட் செட்டும் இருக்கும். ஆனால் மோர் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, ஒரு இதில் வந்து சோஷியல் தான் மெயின். இது இந்த சமயத்தில் நான் இன்னொன்று சொல்கிறேன், இன்கான்டினன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, கண்ட்ரோல் இல்லாமல் யூரின் போகிறது. நிறைய விமனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ் இருக்கும், தும்முனா யூரின் லீக் ஆகிடும், பர்டிகுலர்லி ஆஃப்டர் மல்டிபிள் சைல்ட் பர்த், 2 குழந்தை பிறந்த பிறகு, போஸ்ட் லேபர் வந்து ஒரு காஃப் பண்ணால் யூரின் வர்றது, ஸ்னீஸ் பண்ணால் யூரின் போகிறது. ஜெனரேஷன்ஸ் வந்து ஹேவ் லிவ்ட் வித் திஸ். இதோட இருந்துட்டுலாம் போயிருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இருந்துகிட்டும் இருப்பாங்க. இப்போவும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இஸ் ஃபோர்த் கமிங். லைக் திஸ் இஸ் நாட் சம்திங் விச் ஐ ஷுட் பி ஹேவிங். பாசிட்டிவ் சைடில் பார்த்தா இப்போ நிறைய அந்த போஸ்ட் நேட்டல் எக்ஸசைசஸ் அதெல்லாம் வந்துட்டு இப்போ இந்த இன்சிடென்ட்ஸும் குறையுது. பட் உண்மைக்குமே பார்த்தா இதெல்லாம் வந்து சேம் பேட்டர்னில் வேர் சோஷியல் எம்பாரஸ்மெண்ட் இஸ் ஹியூஜ். ஒரு இடத்துக்கு போகிறோம், அவசரமாக வந்துட்டா ஓடுறது, ஆர் இருக்கிற இடத்துல ஏதாவது லேசாக 1 ட்ராப் 2 ட்ராப் வந்துடுச்சுன்னா வந்து ஐயோ எங்கே நம்மள்டேருந்து அந்த ஆர்டர் வந்துடுமோ, ஸ்மெல் வந்துடுமோ, இந்த சோஷியல் இஷ்யூஸ் தான். தட் இஸ் வை லாட் ஆஃப் பீப்புள் வந்து அதை உடனடியாக வர்றதில்ல. ஒரு வலி வர்ற விஷயம் அப்படின்னா உடனே வந்துடுவாங்க, ஒரு காய்ச்சல்னா உடனே வந்துடுவாங்க. அந்த மாதிரிலாம் உடனே கிளம்பி டாக்டரை பார்க்கணுன்னு தோணும். சரி, இது நாளைக்கு பார்த்துக்கலாம், நேத்தளவுக்கு இன்னைக்கு இல்லையே அப்படின்ற மாதிரி நம்மளே வந்து ஒரு கம்பேரிசன் கிரியேட் பண்ணிட்டு மெடிக்கல் கன்சல்டேஷன் இதில் வந்து ரொம்ப டிலே ஆகும். இந்த மாதிரி அவங்க அதை தாமதிச்சு வர்றதுனால ஒரு அந்த பேட்டர்னுக்கு அவங்க பழகிடுறாங்க. அந்த யூரின் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஃபார் த பிளாடருக்கே மறந்துடுது. நம்மளால ஒரு 300 ml ஹோல்டு பண்ண முடியும். அது 300 ml பிளாடர்னுடைய கெப்பாசிட்டினா, இந்த ஓவர் ஆக்டிவ் பிளாடர் இருக்கவங்களுக்கு டிப்பிக்கலாக 100 ml எல்லாம் வந்து பிளாடர் கச்சாமச்சான்னு துடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ உடனே போகணும். ஸோ இது ரொம்ப நாள் விடும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பிளாடருக்கு வந்து அந்த இட் ஹேபிச்சுவேட்ஸ் இன் டு அ லோ கெப்பாசிட்டி பிளாடர். ஸோ நாள் தள்ளி வரும்போது நம்மளுடைய ட்ரீட்மெண்ட்டும் அவ்வளோ நாள் கொடுக்க வேண்டியது. ஸோ தட் இஸ் த ப்ராப்ளம். டிலேட் ப்ரெசன்டேஷனுக்கு வைத்தியம் பண்ண முடியாதுன்னு கிடையாது, சரியாகிறதுக்கும் அப்போ அவ்வளோ நாள் ஆகும். இஃப் யூர் சஃபரிங் ஃபார் அ ஷார்ட் டைம், ஒரு வாரம் 10 நாள் பார்க்குறீங்க, நோ ஐ எம் சீயிங் அ சேஞ்ச், இது எனக்கு இப்படி இல்லை, என்னோட லைஃப் இது ஏதோ நடக்குது அப்படின்னு அப்நார்மல்ஸ் நீங்கள் வந்து பிக்கப் பண்ண உடனே வந்துட்டீங்க அப்படின்னா we can set it right in that short span. மெடிசன்லயே கியூர் பண்ணலாம். ஓவர் ஆக்டிவ் பிளாடருக்கு வைத்தியமே மெடிசன் தான். ஓகே, இதுக்கு ஆப்ரேஷன் கிடையாது. ஸோ அதனால we have to find the right. நிறைய மாலிக்யூல் இருக்கு, அதுல வந்து கரெக்டா உங்களுக்கு என்ன சூட்டபிள்ங்கிறத மருந்தை வந்து நம்ம கண்டுபிடிச்சு அது மூலமா சரி பண்றது. ஓகே டாக்டர். அடுத்ததான் வந்து காமனாக இந்தியாவில் இருக்கக்கூடியது, அஃப்கோர்ஸ் காமனாக வேர்ல்டில் இருக்கக்கூடியது, எல்லாருக்குமே இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படின்றது ஒன்று வந்துருச்சுன்னா அவ்வளோ பயம் இருக்கும். யூஸ்வலாக இப்போலாம் ரீசெண்டாக நிறைய பேருக்கு வருது, பயப்படுறாங்க. அது ஏன் வருது டாக்டர் அதிகப்படியாக? இப்போ முன்ன விட இப்போ நம்ம வந்து அதிகப்படியான நம்பர்ஸ் பார்க்க முடியுது. ஸோ அது எதனால் வருது, இது தடுக்கிறதுக்கான வழிகள் என்னென்னு? ஆமாம், காமனாக வேர்ல்டுங்கிறத விட நம்மள மாதிரி டிராபிக்கல் கண்ட்ரீஸ்லன்னு சொல்லலாம், ஹியூமிடா இருக்கிற கண்ட்ரீஸ்ல தான் வெரி வெரி காமன். இன்க்ரீஸுங்கிறது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து முன்னளவுக்கு இப்போ இருக்கா இல்லை இன்னும் ஜாஸ்தி ஆகிடுச்சானா, நீங்கள் சொல்கிற மாதிரி ஜாஸ்தி தான் ஆயிருக்கு. ஜாஸ்தி ஆகிறதுக்கு நம்ம நிறையா விஷயங்கள் சொல்லலாம். ஜென்ரலாக நமக்கு வந்து முன்னாடிலாம் வந்து ஒரு ஃபுட்டுன்னா அது வந்து ப்ரிப்பேர்டு கம்ப்ளீட்லி அட் ஹோம், கிரவுண்ட் அப் ப்ரிப்பேர்ட் அட் ஹோம். இன்றைக்கி நிறையா வி ஹேவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஈட் அவுட் ஆர் ஆர்டர் ஃபுட் ஃப்ரம் அவுட் சைடு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஃபுட் டெலிவரி ஹோமுக்கு ஆரம்பித்த பிறகே இதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். அதாவது ப்ராப்ளி நம்ம வந்து எடுக்கக்கூடாத உணவு வகைகள் எடுப்போம். என்ன மாதிரி ஜங்க் ஃபுட்டா டாக்டர்? ஜங்க். பட் இந்த இது உணவுக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன். லைக் யூ வில் பி சர்ப்ரைஸ்டு தட் டயட் ஒன்லி ஃபார்ம்ஸ் ஒன்லி ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஸ் அ காஸ்ட் ஃபார் ஸ்டோன். அது உணவினுடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அது கிட்னியினுடைய தன்மை. ஸோ ஹைட்ரேஷன் ஏதாவது ஒன்று நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதிகப்படியாக நான் என்ன ஃபோக்கஸ் பண்ணலாம், வாட் ஷுட் ஐ டூ அப்படின்னா, நாங்கள் ஜென்ரலாக சொல்கிறது வந்து வி அனலைஸ் த ஸ்டோன். இப்போ ஒரு ஸ்டோன் பேஷண்ட் பாஸ் பண்ணாலோ இல்லை ஒரு சர்ஜரி பண்ணி ஸ்டோனை ரிமூவ் பண்ணாலோ வி டூ அந்த எஃப்டிஐஆர்னு ஒரு மெத்தடில் அந்த ஸ்டோனை அனலைஸ் பண்ணுவோம். இட்ஸ் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ். எதனால ஃபார்ம் ஆன கல், இதோடைய கான்ஸ்டியூவன்ஸ் என்ன, வாட் டஸ் இட் கண்டெயின். மெஜாரிட்டி 80% கால்சியம் ஆக்சலேட்னு வச்சுக்கோங்களேன். மீதி 20% வந்து மற்ற வகைராக்கள், கால்சியம் ஃபாஸ்பேட்டு, யூரிக் ஆசிட், இந்த மாதிரி ஸ்ட்ரூ ஒயிட், அந்த மாதிரி
வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் நிறையா இருக்குது, பேர்கள் இருக்குது. அதில் வந்து 80% பேருக்கு உருவாகிறது வந்து கால்சியம் ஆக்சலேட் கல். இந்த கால்சியம் ஆக்சலேட் கல்னு கண்டுபிடிச்ச பிறகு நம்ம வந்து ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்னு சொல்லும்போது டயட்டை சொல்லுவோம், ஃப்ளூயிட் இன்டேக்கை ஜாஸ்தி பண்ணணும்னு சொல்லுவோம். அட் த சேம் டைம் அந்த பாட்டம் லைன் என்ன அப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் பண்ணாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து கன்சியூம் இன் மாடரேஷன், எதையும் முழுசாக தவிர்த்துட்டு வாழணும்னு அவசியம் கிடையாது. இப்போது கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோனுக்கு வந்து நாங்கள் காமனாக சொல்கிறது மில்க் சாக்லேட்ஸை கம்மி பண்ணிக்கங்க, நட்ஸை குறைச்சிக்கங்க அப்படின்னு. பட் நட்ஸை குறைச்சிக்கங்கன்னா நம்ம வந்து சொல்கிறது என்ன சொல்லுவோம்னா, ஒரு வேர்க்கடலை பாக்கெட்டை திறந்து வச்சுட்டு ஃபுல் பாக்கெட்டை சாப்பிடாம பட் உணவுக்கு பயன்படுத்துறதோ, குக்கிங்கில் ப்ரிப்பேர் பண்ணுறதோ யூஸ் பண்ணுறதோ, சேம் கேஷ்யூஸ் ஆர் ஆல்மண்ட்ஸ் ஆர் வாட் எவர், இதெல்லாம் வந்து மாடரேஷனில் கன்சியூம் பண்ணும்போது ஒன்றும் கிடையாது. இதே மாதிரி வந்து சில பேர் வந்து இந்த வெஜிடபிள் அவாய்ட் பண்ணுமா, அந்த வெஜிடபிள் அவாய்ட் பண்ணுவோம், எதையுமே அவாய்ட்லாம் பண்ண வேண்டாம். அதாவது வந்து எடுக்க வேண்டிய ப்ரொபோர்ஷன்ஸில் ஓவர் டூ பண்ணாமல் இருந்தால் போதும். பெரும்பாலானவங்க நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து எவ்வளோ சாப்பிட்ருவோம், ஒரு கை 2 கை, அது மாதிரி அதை ஃபோர்கோ பண்ண வேண்டியது இல்லைன்னு சொல்ல வரேன். என்ன மாதிரி மித்ஸ்லாம் இருக்கு டாக்டர்? நீங்க நிறைய கேள்விப்படுவீங்கல்ல, இந்த காய்கறிலாம் சாப்பிட்டா கிட்னி ஸ்டோன்ஸ் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் உங்கள்ட்ட கேட்டிருக்காங்களா? அது மாதிரி வாழைத்தண்டு சாப்பிட்டா வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் வராது. வாழைத்தண்டு வந்து வாழைத்தண்டு இஸ் குட், ஆக்சுவலி இட்ஸ் a diuretic. அதனால அது ஒன்றும் கெடுதல் கிடையாது, வாழைத்தண்டு கெடுதல் கிடையாது. அது எடுத்துக்கிறது தானே. என் கவலையெல்லாம் வந்து அவாய்ட் பண்றது தான். அதாவது சிலதெல்லாம் தவிர்த்துருவாங்க. இப்போ கொய்யா பழம் சாப்பிட்டா அதுல இருக்கிற சீடு வேற. நம்ம இந்த சின்ன பிள்ளையில புளியங்கொட்டையை சாப்பிட்டா வயிற்றுல புளிய மரம் வரும், நம்பி பயந்துருப்போம்ல, புளியங்கொட்டையை சாப்பிட்டு பயந்த காலம்லாம். அந்த மாதிரிதான் இதுவும் கொய்யா கொட்டையை சாப்பிட்டா அது கல்லா மாறிடுமா, தக்காளி விதைகள் சாப்பிட்டா கல்லா மாறிடுமா, அப்படிலாம் வந்து அதெல்லாம் அப்சல்யூட் மித்து தான். அதெல்லாம் ஹேஸ் டு பி கிராக்ட் அண்ட் புரோக்கன். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் தக்காளிலாம் நாங்கள் வந்து சொல்லுவோம், தக்காளியே அவாய்ட் பண்ணிட்டெல்லாம் நாங்கள் சமைச்சிட்டு இருக்கோம் 2 வருஷமா, அப்புறம் ஏன் எங்களுக்கு கல் வந்ததுன்னு ஒரு ரெக்கரன்ஸோடு இங்கே இருந்தால் தூக்கிட்டு வருவாங்க. தக்காளிலலாம் வந்து அந்த லைகோபீன் வந்து அதிகமாக இருக்குது. லைகோபீன் இஸ் a நேச்சுரல் ஆன்டி கேன்சர் ஏஜென்ட் மாதிரி, நமக்கு இயற்கையாகவே உணவின் மூலமாக கிடைக்கிற ஒரு கேன்சர் ஃபைட்டர் மாதிரி தக்காளி. அதை நீங்க கம்ப்ளீட்டா அதை அவாய்ட் பண்ணிட்டு குக் பண்ணி நீங்க என்ன சாதிச்சிங்க, திரும்ப 2 வருஷம் கல்லும் வந்துருது. ஸோ அதனால வந்து ஸோ இட் இஸ் அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு உணவை தவிர்க்கணுன்றதே கிடையாது, மாடரேஷன் தான். எஸ், சம் ஃபுட்ஸ் நான் இப்போ சொன்ன மாதிரி மில்க் சாக்லேட்ஸ், நட்ஸ், இதெல்லாம் வந்து தேர் ரிச் இன் ஆக்சலேட்டு. அனிமல் ப்ரோட்டீன், நம்ம ரெட் மீட், மட்டன், பீஃப், இதெல்லாம் வந்துட்டு they are rich in uric acid ஸ்டோன்ஸ் வர்றவங்க அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறது பெட்டர். யூ டோன்ட் ஹேவ் டு ஃபோர்கோ, பட் குவான்டிட்டியை கம்மி பண்ணிக்கங்கன்னு சொல்லுவோம். ஸோ டயட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இருக்கு, இட் இஸ் அ ஃபேக்டர், பட் இட் இஸ் நாட் த ஒன்லி ஃபேக்டர். ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு அதே மாதிரி எதையும் முழுசாக அவாய்ட் பண்ணாமல் மாடரேஷனில் கன்சியூம் பண்ணிக்கிட்டோம்னா ஆல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஆர் சேஃப். ஓகே. அதே மாதிரி வந்து ஒரு காமன் மித்ஸ் டாக்டர், இது வந்து பசங்க மத்தியில் கிட்னி ஸ்டோன் யாருக்காவது வந்தால் சொல்லக்கூடிய கலோக்கில். ஆமாம், பியர் நிறையா குடிச்சிட்டு நீங்கள் வந்து அன்னைக்கே வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லி, அந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணி வர பேஷண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் அதான் பியர் குடிப்பாங்க, ஸ்டோனும் பாஸ் பண்ணுவாங்க. ஜென்ரலாக வந்து இப்போ வந்து உங்களை ஒரு 2 லிட்டர் தண்ணி நான் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் 2 ஹவர்ஸில் குடிங்கன்னு சொன்னேன் அப்படின்னா நீங்கள் குடிக்க மாட்டீங்க. 2 லிட்டர் பியர் குடிங்கன்னா குடிப்பீங்க. அதுதான் மெஜாரிட்டி பேருக்கு இருக்கிறது. அதாவது தட் சம்திங் விச் யூ கேன் ஹேவ் இட் இன் அ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் பிகாஸ் இட் இஸ் காட் இது டு இட். பட் அது வந்து ஒரு பேசிக்கலி என்னன்னா, இட் மேக்ஸ் யூ ப்ரொடியூஸ் மோர் யூரின், தேர்பை யூ ஆர் பாசிங் மோர் யூரின்ங்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த ஸ்டோன் இறங்கி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அது கிட்னிலேருந்து இறங்கி டியூப் அடைச்சிட்டு இருக்கிற கல்லுக்கு தான் டிப்பிக்கலாக அதை சொல்றது. நிறைய பியர் குடிச்சா உடனே அந்த ஸ்டோன் போயிடும்னு. சேம் திங் வாட்டர் ஆல்சோ வில் அச்சீவ். ஐடியா வந்து என்ன அப்படின்னா, டு மேக் யூ பாஸ் மோர் யூரின். அதை வந்து மோரும் கொடுக்கும், இளநீரும் கொடுக்கும், தண்ணியும் கொடுக்கும். ஸோ அதனால அது நம்ம ஸ்பெசிஃபிக்கா பியர்னு இருந்துக்க வேண்டியதில்லை. ஓகே. அதே மாதிரி கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ஜெனட்டிக்கா டாக்டர்? இப்ப அப்பாக்கு இருக்கு, தாத்தாக்கு இருக்குன்னா நமக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தியா? வெரி லோ பாசிபிலிட்டி ஆஃப் அந்த மாதிரி ஜீன் டிரான்ஸ்ஃபர். நார்மலாக வந்து என்னன்னா இட் ரன்ஸ் இன் ஃபேமிலிஸுங்க. இப்போ ஒரு குடும்பம்னா இப்போ நம்ம பேசுனோமே, இப்போ கிளைமேட் எல்லாம் பேசுகிறோமே, வெள்ளூரில் இருக்க குடும்பம் வெள்ளூரில் தான் இருக்கும், ஊட்டியில் இருக்க குடும்பம் ஊட்டியில் தான் இருக்கும். ஸோ அந்த ஃபேமிலியில் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்டவங்க ஸ்டோன் ஃபார்ம் பண்ணலாம். இன்னொன்று டயட், அதுவும் வந்து சேம் கைண்ட் ஆஃப் டயட் சாப்பிட்றதுனால இது பண்ணலாம். இதை நான் சொல்லும் போதே நம்ம அந்த டயட்டை பற்றி ஒரு சின்னது சொல்லணும்னா, இஃப் யூ சி டிப்பிக்கலி இப்போ டயட் தான் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபேமிலியில் ஒருத்தருக்கு ஸ்டோன் வருது, அம்மா சமைக்கிறாங்க, பையன் சாப்பிட்றாரு, பொண்ணும் சாப்பிட்றாங்க, ஹஸ்பண்ட் சாப்பிட்றாரு, ஆனால் பையனுக்கு மட்டும்தான் ஸ்டோன், அம்மாக்கும் வரல, பொண்ணுக்கும் வரல, ஹஸ்பண்டுக்கும் வரல. ஹேவ் யூ சீன் இட்? இப்போ டயட் தான் காரணம்னா எல்லாருக்கும் தானே வரணும். ஸோ சம்டைம்ஸ் ரன்ஸ் இந்த ஃபேமிலிக்கு காரணமும் டயட் தான்,
ஒய் டசன்ட் இட் ரன் தி ஃபேமிலி காரணம் நாட் டயட். சொல்ல புரியுதா? ஸோ டயட்டை வந்து நம்ம வந்து ஒதுக்கியும் தள்ள முடியாது, இல்லை அதுதான் மெயின் விஷயம்னு பிடிச்சும் இருக்க முடியாது. அந்த மாதிரி இந்த ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் டயட் இஸ் சம்திங் நம்ம பேக் ஆஃப் த மைண்டில் இருக்கணும். பட் மோர் இம்பார்ட்டன்ட் வந்து ஹைட்ரேஷன் சொல்லுவோம். ஏன் ஹைட்ரேஷன் சொல்கிறோன்னா, ஸ்டோன் ஃபார்ம் ஆகிற டெண்டன்சி உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரே நாளில் ஒன்றும் பெரிய ஒரு பாறாங்கல் மாதிரி ஒன்றும் ஃபார்ம் ஆகிறது கிடையாது. ஸ்டோன் இஸ் பேசிக்கலி கிறிஸ்டலைசேஷன் தானே. சின்ன சின்ன கிறிஸ்டல் வந்து ஒன்று மேலே ஒன்று படிஞ்சு எவால்வ்ஸ் இன்டு அ ஸ்டோன். அப்போ அந்த கிறிஸ்டல் சின்னதாகவே இருக்கும்போது கேன் வி வாஷ் இட் ஆஃப் ஈஸிலி? டெஃபினட்டாக பண்ண முடியும். தண்ணி நிறையா குடிக்கிறதன் மூலமாக அந்த சின்ன சின்ன கிறிஸ்டல்ஸ் வந்து உங்கள் யூரினோடையே வாஷ் ஆகி போயிடும். அதனால தான் ஹைட்ரேஷனை ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறது. டயட்டை விட ஃபோக்கஸ் மோர் ஆன் ஹைட்ரேஷன். சூப்பர். தேங்க்யூ டாக்டர். ஸோ டாக்டர், நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள்லாம் எங்களோட ஷேர் பண்ணீங்க. கிட்னி ஸ்டோன்ஸ் பற்றி, ஓவர் ஆக்டிவ் பிளாடர், பிபிஹெச், இதெல்லாம் கண்டிப்பாக ஜென்ரல் ஆடியன்ஸ்க்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ரொம்பவே ஒரு இன்ஃபர்மேட்டிவான இன்டர்வியூவாக இருந்துச்சு. நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ. ஓகே வியூவர்ஸ், காலை மலர் ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. எல்லா செக்மெண்ட்ஸுமே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். அண்ட் இன்னைக்கு சாட்டர்டே ஜாலியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் மண்டே நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் பவித்ரா அண்ட் கார்த்திக் ராமதுரை. நன்றி, வணக்கம்.